நான்வெஜ் கூட ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ணும் சண்டே அதுமா அப்படின்னா ஈவினிங் டீ குடிக்கும் போதும் சரி, இல்லை மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம சைடிஷாக வந்து இந்த ரத்த பொரியலை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ரத்த பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமானது, விலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியானது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரத்தம் வாங்கினாலே நம்ம வீட்டில் இருக்க 4 பேருமே வந்து சாப்பிட்லாம். அவ்வளோ வந்து டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு சிம்பிளான ரெசிபி தான். எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வதக்கிட்டு, அது கூடவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரத்த பொருளோட ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து முட்டை வந்து நான் ஊற்றிருந்தேன். ஒரு முட்டையை நல்லா வந்து அடிச்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் வதங்கினோடனே அதில் சேர்த்து முட்டை பொரியல் மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு. அப்புறம் நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு பெப்பர் தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டையிலே அடித்து ஊற்றினேன். உங்களுக்கு வேணால் தனியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா கரைச்சி வச்சுருக்க நம்ம ரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த தவாவில் வந்து ஊற்றி நல்லா கிளறி விட்டிங்கன்னா கலர் வந்து மாறி இந்த மாதிரி வந்து பிளாக் கலரில் வரும். அது மாதிரி வந்து வரும்போது நம்ம வந்து தேங்காய் வேணும் அப்படின்னா தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் வேணாம் அப்படிங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு நான்வெஜ் ஸ்நாக்ஸ் ரத்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கும் போது கூட சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யாருக்கெல்லாம் ரத்த பொரியல் பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள்.